Hello everyone, my name is Ishak. I'm a UI UX designer from B3 Systems. Landing page series ஓட செகண்ட் எபிசோட்ல தான் இருக்கும். Let's get into the video. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ரோட்டோடைப்பிங். அதாவது இந்த ஹெட்டரில் இந்த ஃபீச்சர்ஸ், அதாவது இந்த லாகின் ஹவர் பண்ணால் இந்த லாகின்ன்ற டெக்ஸ்ட் வந்து காட்டணும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, மேலே லாகின் இந்த டெக்ஸ்ட் காட்டணும், அப்புறம் இங்கே காட்டுன்ற டெக்ஸ்ட் வந்து காட்டணும். ஸோ இப்போ அதுதான் வந்து பண்ண போகிறோம். அது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் என்ன பண்ணுறேன், ப்ரோட்டோடைப் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நான் லாகின் ஹவர் அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வித் வந்து 66, ஹைட் வந்து 28, கீழே இருக்க பேடிங் மட்டும் 16, மீதி எல்லாமே வந்து 10. இப்போ டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1:17 அந்த இது வந்து கொடுத்துருக்கேன். இங்கே வந்து அதே தான். நான் என்ன பண்ணுறேன், இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இதை ஹவர் பண்ணால் இது வந்து எனக்கு ஓவர்லே ஆகணும். ஸோ இங்கேருந்து இங்கே கிளிக் பண்ணிவிட்டு வைல் ஹவரிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே ஆக்ஷன் வந்து ஓப்பன் ஓவர்லே கொடுத்துக்கோங்க. இங்கே சென்டர்டுக்கு பதிலாக மேனுவல் கொடுத்துட்டு நான் இதுக்கு மேலே வந்து வச்சிடறேன். ஓகேவா, வச்சுட்டேன்னா இப்போ அதே மாதிரி இங்கே while hovering centeredக்கு பதிலா manual. ஓகே, நான் அதை ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா மேலே வருதா. அது இன்னும் கொஞ்சம் சைஸ் சின்னது பண்ணி நாங்கள் வச்சுருக்க மாதிரியே வச்சோம் அப்படின்னா முடிஞ்சது, அவ்வளோதான். ஸோ ஹெட்டர் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இப்போ அடுத்து வந்து நம்ம பண்ண போகிறது வந்து ஹீரோ செக்ஷனில் என்னென்ன வைக்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஹெட்லைனு, ஒரு சப்டெக்ஸ்ட்டு, அப்புறம் 2 CTA, ஒரு ப்ரைமரி, ஒரு செகண்டரி, அண்ட் தென் ஒரு காரோட இமேஜ். இந்த காரோட இமேஜோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்ருக்கோம். அண்ட் தென் அந்த ஃபயர் வந்து அனிமேட் ஆகிட்ருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஓகேவா, இதை வந்து நான் ஒரு வேரியண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏன் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லைக் இந்த கார்ஸோட கலர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றதுனால இதை நான் ஒரு காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு காம்பனண்ட்டாக மாற்றிட்டு நான் அதை உள்ளே இன்க்ளூட் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதை அப்படியே நம்ம ஒரு காப்பி எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வாட்டியும் நம்ம இங்கே போய் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த காம்பனண்ட் செக்ஷனில் நம்ம சேஞ்ச் பண்ணுறது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றதுனால நான் இங்கே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இமேஜஸ், ஓகே என்கிட்டே இருக்குல்ல, நான் இந்த இமேஜஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இங்கே நான் 6 கார் தான் வச்சுருக்கேன். ஆனால் இங்கே ஒரு 6 கார் இருக்குது. இந்த 6 கார் அப்படியே இருக்கட்டும். இதுவும் மட்டும் ஒரே கலரில் இருக்குன்றதுனால இதை மட்டும் தூக்கிடும். 882 428. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் ஒரு காம்பனண்ட் செட்டாக நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ப்ரோட்டோடைப்பிங்கில் போயிட்டு ஆஃப்டர் டிலே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு ஆஃப்டர் டிலேயில் இன்ஸ்டண்ட்டாக எனக்கு இது வந்து சேஞ்ச் ஆகணும். ஆஃப்டர் டிலே 300 ms அனிமேஷன் டிசால்வ் யூஸின் 300 ms. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஆஃப்டர் டிலேன்றது நான் கொடுத்துட்டேன். லாஸ்ட்லேருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டம்மி ஃப்ரேம் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் இதோட வேரியண்ட்டை மட்டும் நான் உள்ளே தூக்கி போட்டு இப்போ நான் இதை ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து டிசால்வ் கொடுக்கணும், நான் அதை மாற்றி கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ ஸ்மூத்தாக சேஞ்ச் ஆகுதா. ஸோ இதுதான் நம்ம வந்து எதிர்பார்த்தோம், இதுதான் அங்கே வந்து நடந்திருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், லைக் ஹீரோ செக்ஷனோட ஃப்ரேம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1280 700. ஓகேவா, ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன், காம்போனண்ட்டாக நான் வந்து மாற்றிட்டு இதோட வேரியண்ட்டை தூக்கி நான் உள்ள போட்டோமா. நான் கொஞ்சம் ஜாலியாக இருக்குன்றதுனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்கே வச்சு அது இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி நான் வந்து ஒர்க் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராண்ட் டூரிஸ்மோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் ஒன்று கொடுக்க போகிறோம். ஸோ இதோட
டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷலஸ் எஸ்சி அப்படின்ற ஒரு ஃபாண்ட்டில் ஒரு டைப் ஃபேஸில் 90 சைஸில் ரெகுலர். ஓகேவா, இதுதான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஸ்டைல்ஸில் ஆல்ரெடி இந்த லீனியர் போட்டு வச்சுருக்கேன். கலர்ஸ் வேணால் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 182080 அப்புறம் 199BD4 நான் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கேன்றதுனால அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட பொசிஷனுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆட்டோ லேஅவுட் போட்டுட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நான் சொல்கிற மாதிரி அப்படி அந்த XY ஆக்சஸ் இருக்குல்ல அதில் ஓகே, அதுக்கு கீழே இன்னொரு டெக்ஸ்ட் இருக்குல்ல அதுக்கும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெல்வெட்டிகா நியூவில் 42 ரெகுலர். $321,186. ஸோ இது முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம அந்த காரை ப்ளேஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த காரோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 391,296. அதுலேருந்து ஏதாவது ஒன்று எடுத்துப்போம், உள்ளே வச்சுட்டு இப்போ அந்த பொசிஷன் இது பண்ணிக்கோங்க. $296 91644 $391,296. டன்னா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 சிடியை மட்டும் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஒன்று ப்ரைமரி, இன்னொன்று செகண்டரி. அது நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து காம்பனண்ட்டாக நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு பட்டன் எப்படி க்ரியேட் பண்ணணுன்றது ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்படின்றதுனால இது நான் வந்து டக்குன்னு இன்னொரு வாட்டி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கேயே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரோட்டோடைப்பிங் வந்து பண்ண போகிறோம். அதாவது இது டிஃபால்ட் ஸ்டேட். இப்போ நான் இங்கேருந்து இங்கே ஹவர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டேட்டில் வந்து மாறணும். ஸோ இதோட பொசிஷன் வந்து 371.48. ஓகே, தெரியாமலோ கரெக்டான இடத்துல வச்சுட்டேன். 112,490. ஓகேவா, ஸோ ஹீரோ செக்ஷன் வந்து முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி UIX ரிலேட்டடாக தொடர்ந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா BT Systems சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.